ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கருவேப்பிலை பொடி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிப்போம். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ கடுகு சேர்த்துக்கலாம். பாருங்க, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமா பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ கொஞ்சமா கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துக்கலாம். இது முதல்ல நல்லா வறுத்து விட்டுக்கலாம் பொன்னிறமா. இங்க பாருங்க, பொன்னிறமா வறுந்துருச்சு. இப்போ காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்க நான் கருவேப்பிலை. இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் வறுத்து எடுத்துட்டு போறேன். இப்போ நான் எல்லா கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இங்க பாருங்க, கருவேப்பிலை பாதி அளவுக்கு வதங்கிடுச்சு. அப்போ கொஞ்சமா புளி சேர்த்துக்கலாம். நம்ம புளி சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு மிக்ஸி ஜாரில். இது சூடு ஆறட்டுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் அரைச்சி எடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு இதிலே சேர்த்துக்கணும் அரைக்கும் போது. இங்கே பாருங்கள், மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் நான் பவுடர் மாதிரி. இதை வந்து சூடு ஆறுனதும் ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லை பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 15 நாள்லேருந்து 1 மாதம் வரைக்கும் தாங்கும். இது நீங்கள் ரைஸ்க்கும் வச்சுக்கலாம், இட்லி தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ முடி வளர்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு யூஸ் ஆகுங்க. இந்த வீடியோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து போடுற வீடியோ வந்து சேரும். பாய்ங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.